ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான ப்ரொமோன் வந்திருக்கு. அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே யார் அடுத்த ஃபேமிலி உள்ளே வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஆனால் நைட் டைமாக இருக்குது, அதை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது. ஸோ ஈவினிங் தான் வந்து கானவனத்தோட ஃபேமிலி வராங்க போல இருக்குது. ஸோ யாரெல்லாம் இந்த வாரம் இன்றைக்கி எந்தெந்த ஃபேமிலி வரப்போகிறாங்கன்றதை நான் போட்டிருக்கேன் பாருங்கள். 3 ஃபேமிலி வரப்போகிறாங்க. அதில் ஒரு ஃபேமிலி வினோத். சரி, சூப்பரான சர்வம். நெஞ்சமெல்லாம் ஒரு பாட்டு, அது என்ன பாட்டுன்னு தெரியல. ஆனால் அப்பா கூஸ் பம்ஸ் ஆகுது. குழந்தைங்க 2 குழந்தைகளோடு நிற்கிறாங்க. இவர் பார்க்குறாரு, கதறி அழுகுறாரு. எனக்கே செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த டாஸ்க் வேறு, ஐயோ கடுப்பான டாஸ்க். அது ஆல்ரெடி இந்த டாஸ்க்கை வந்துட்டு போன சீசனில் பண்ணியிருக்காங்க, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சாக்ரிஃபைஸ் டாஸ்க்கே இதுலேயே வந்து சம்திங் இப்படி மாற்றி பண்ணோம். அதில் மாறி இந்த பக்கம் இருக்க வேண்டியது அந்த பக்கம் போகணும், அந்த பக்கம் இருக்கு இந்த பக்கம் வரணும், திரும்ப அதுலேயே மாறிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு டாஸ்க்கு. அழுகுறாரு பாஸ், ஏன் பாஸ்ன்னு. அதுக்கப்புறமா நம்ம ஆள் தான் பயங்கரமாக பண்ணுவார், பட்டையை கலப்புறாரு. வின் பண்ணிட்டீங்களா, அப்புறம் என்ன நிற்கிறீங்க, ஓடுங்க அப்படின்றாரு. ஓடுறாரு. ஓடி போய் மனைவியும் குழந்தையும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து இருக்கிற அந்த ஒரு இது இவ்வளோ நாள் தவிப்பெல்லாம் வந்துட்டு அந்த முத்தத்தின் மூலமாக வந்து வெளிப்படுத்தி அடடா வேறமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு எல்லாருமே பேசி இது பண்ணுறாங்க. அவங்க விளையாடுறது வந்து இந்த பக்கம் அவங்களுடைய ஃபேமிலி ரசிக்கிறாங்க. ஆக்டிவிட்டி ஏரியாவில் நம்ம வினோத் விளையாண்ட விஷயங்களை. அதுக்கப்புறம் வினோத்தோட மனைவி பேசக்கூடிய விஷயங்கள் வருது, முக்கியமான விஷயங்கள். கோவப்படாத, இந்த கேமில் நீ இதை பண்ணணும்னா எப்படி இதை பண்ணணும்னா நீ கோவப்படாத அப்படின்றாங்க. எதுன்றது இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகலை. பிக் பாஸ் டைட்டில் வினராக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதை சூசகமாக சொல்கிறாங்க. ஏன்னா அவருக்கு ஓட்டு போச்சுன்னா தார்மராக வருது. திவ்யாவுக்கு தான் ஒரு பக்கம் அப்படியே பயங்கரமாக சொல்லிட்டு இருக்காங்களே, அதை விட பயங்கரமாக வந்துட்டு இவருக்கு தான் வருது. சரிங்களா? அது ஒரு பக்கம் நிறைய பேருக்கு பொறாமையும் இருக்குது, அது உண்மை. சரிங்களா? ஸோ அதை வந்து சொல்கிறாங்க, நீ இது பண்ணணும்னா உன் கோவத்தை கட்டுப்படுத்துன்னு சொன்னோன்னே அவர், நான் எங்கே கோவப்படுறேன், அவங்க தான் இதை பற்றியா இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ அப்படின்னாங்க. ஆஹா சூப்பர்ரா, கானவனத்துக்கு ஏற்றவங்க தான். அதனால தான் அப்பப்போ சொல்லி என்னைய மாற்றின என்னுடைய இன்னொரு அம்மா அப்படின்னு சொல்லியிருப்பார்ல. அதுக்கப்புறமா இன்னொன்று சொன்னாங்க, என்னென்னா வீட்டுக்கு வா உனக்கு அடி இருக்குது இங்கே வேணாம் அப்படின்னு சிரிக்கிறாங்க. அவர் ஒரு சிலதில் மாட்டியிருக்காருல்ல, அதெல்லாம் பார்த்துருப்பாங்கல்ல. எனக்கு டவுட், அது பார்ப்போம். ஏன்னா அந்த விஷயத்த ரம்யா வெளியே போனோடனே ரம்யா கிட்ட அந்த வீடியோவே போட்டு காமிச்சாங்க. அப்படியே இது எப்போ நடந்துச்சு எனக்கே தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா விஷயத்தையும் 24/7 பார்க்குற அவங்க உறவினர்களோ எல்லாருமே பார்ப்பாங்க. மனைவி எப்போ அவ்வளோ ஒத்து பார்ப்பாங்க. ஸோ அவருக்கு வீட்டில் போல சம்பாடியே இருக்குது போல இருக்குது. அது என்ன நடந்துச்சு எனக்குமே இது வரைக்கும், நானும் ஆக்சுவலாக வந்து அந்த லைவில் பார்க்கலான்னு அந்த கிளிப்ஸ் வரும்போது தான் பார்த்தேன். எது எப்படியோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக கோவப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு கரெக்டான ஒரு அட்வைஸு. ஏன்னா இவர் கோவப்படாமல் பதட்டமாகாமல் கரெக்டாக அவரோட அந்த காமெடி சென்ஸை கரெக்டாக எடுத்துகிட்டு போகலான்னா நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ நான் ரொம்ப ஹாப்பி. அவங்க குழந்தையும் பார்த்ததில்ல, அவங்க ஒய்ஃப் பார்த்ததில்ல. அவங்க இன்னும் நிறைய போல்டாக பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த நிகழ்வு. யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க வினோத்தோட ஃபேமிலிக்காக மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.